ஒரு காலத்தில் பிஸியான ஒரு நகரத்தில் உப்பை விற்கும் ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அவரது குடும்பத்தை காப்பாற்றவே அந்த தொழிலில் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவியும் 2 மகன்களும் இருந்தனர். மூத்த மகன் மிகவும் கூச்சமுள்ளவனாகவும் பிறருடன் பேச தயங்குவானாகவும் இருந்தார். ஆனால் இளைய மகன் தன்னம்பிக்கையுடன் மற்றவர்களுடன் நெருக்கமாக பழகுவான். மூத்த மகனின் அமைதியான இயல்பினால் பலர் அவனை முட்டாளென எண்ணினர். சிலர் அவன் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி மோசடியும் செய்தனர். ஆனால் அவன் ஒருபோதும் முறையிட்டதில்லை. வணிகருக்கு அவன் மகனின் தயக்கமான செய்கைகள் எப்போதும் கோபத்தையே ஏற்படுத்தும். பல முறை கடுமையாக கோபப்பட்டும் இருக்கிறார். ஆனால் இது அவரது மகனின் தன்னம்பிக்கையை மேலும் சிதைத்தது. அவன் வளர்ந்த பிறகு படிப்பில் நம்பிக்கையின்மை காரணமாக தேர்வுகளில் சரியாக விடையெழுத முடியாமல் தவித்தான். படிப்பிலும் வெற்றி பெற முடியவில்லை. இளைஞனானதும் வணிகர் அவனை தொழிலில் உதவழைத்தார். அச்சத்துடன் ஒப்புக்கொண்டாலும் தனது தயக்கத்தால் எப்போதும் தொழிலில் தவறுகள் இழைத்தான். ஒரு நாள் வணிகர் இல்லாத நேரத்தில் சில கெட்டவர்களும் கடைக்கு வந்து, "உங்கள் அப்பா உப்பை நகரத்துக்கு கொண்டு வர சொன்னார்" என கூறினர். இளைஞன் அவர்களை சந்தேகப்பட எதுவும் பேசாமல் விட்டுவிட்டான். அவர்கள் எல்லா பொருட்களையும் எடுத்துச் சென்று விட்டனர். வணிகர் திரும்பி வந்ததும் கடை காலியாக இருப்பதை பார்த்து வெகுவாக கோபமடைந்தார். "முட்டாள், எல்லாவற்றையும் இழக்க விட்டு விட்டாய். நீ எனக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாய். என் பார்வைக்கே வராதே, வீட்டை விட்டு வெளியே போ" என்றார். மகன் மனம் உடைந்து போனான். அப்பாவின் கோபம், மக்கள் சிரிப்பு மற்றும் தனது ஒளிவிழியற்ற நிலை அவனை உண்மையாகவே வெறுப்பூட்டியது. மனம் குழைந்து வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்று எண்ணி நதிக்கரையில் சென்று தற்கொலை செய்ய முயன்றான். அப்போது அருகே சென்று கொண்டிருந்த ஒரு சீடன் அவனை பார்த்து காப்பாற்றி உடனடியாக இழுத்து விட்டான். அவன் கோபமாக கேட்டான், "ஏன் என்னை காப்பாற்றினாய்? என் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பும் இல்லை. என்னால் எதிலும் வெற்றி பெற முடியவில்லை." சீடன் மெதுவாக பதிலளித்தான், "வாழ்க்கை ஒரே முறை கொடுக்கப்படுகிறது. நீ உயிருடன் இருக்கும்போது தோல்வியை கடந்து வெற்றி பெற முடியும். ஆனால் வாழ்க்கையை விட்டுவிட்டால் நீ உண்மையில் எவ்வளவு திறமையுள்ளவன் என்பதை கண்டறிய முடியாது." இளைஞன் தன் வேதனையை பகிர்ந்தான். "நான் சிறிய மனுஷன், பலவீனமானவன். அதனால் என் அப்பா என்னை வெறுக்கிறார். எனக்கு படிப்பறிவு இல்லை. மக்கள் என்னை முட்டாள் என கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவனுக்கு வாழ வேண்டிய தேவை என்ன இருக்கிறது?" சீடன் சிரித்தபடி சொன்னான், "என் குரு உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர். என்னுடன் வா." முதலில் மறுத்தான் இளைஞன். ஆனால் சீடன் பலமுறை சமாதானம் செய்த பின் அவருடன் சென்றான். ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒருவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த மகான். சீடனும் இளைஞனும் அவரை வணங்கினர். மகானை பார்த்தவுடன் அவன் கண்ணீர் வடிக்கத் தொடங்கினான். மகான் கேட்டார், "என் மகனே, ஏன் அழுகிறாய்?" இளைஞன் கூறினான், "நீங்கள் என் கடைசி நம்பிக்கை. நீங்கள் உதவவில்லை என்றால் நான் உயிரை விட்டு விடுவேன்." மகான் அமைதியாக கேட்டார், "உன் பிரச்சனையை கூறு." இளைஞன் தனது வாழ்க்கையின் முழு கதையையும் பகிர்ந்தான். முழுமையாக கேட்டுவிட்டு மகான் கூறினார், "நான் உனக்கு ஒரு தீர்வை கூறுவேன். ஆனால் அதற்கு முன் 3 நாட்கள் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நடக்க வேண்டும். நீ செய்ய விரும்பினால் வாழ்க்கை மாறிவிடும்." நம்பிக்கையுடன் இளைஞன் ஒப்புக்கொண்டான். முதல் நாள் மகான் கூறினார், 10 புதிய மனிதர்களிடம் சென்று அவர்களது வாழ்க்கையை பற்றி கேள். அதை எழுதிக்கொள்." இளைஞன் தயங்கினாலும் முயன்றான். சிலர் உதாசீனமாக நடந்து கொண்டனர். சிலர் கோபம் அடைந்தனர். ஆனால் சிலர் நண்பர்களாக மாறினர். மாலை வரை 10 பேருடன் பேசிவிட்டு மகான் முன் வந்தான். பெருமையாக இருந்தான். 2வது நாள் மகான் கூறினார், "இன்று நீ 10 சிறுவர்களுக்கு நீரின் முக்கியத்துவம் பற்றி கற்றுக்கொடு." அவன் அதிர்ச்சி அடைந்தான். "நான் படிக்கவே இல்லையே, எப்படி கற்பிக்க முடியும்?" மகான் சிரித்தபடி சொன்னார், "அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது. நீ அறிந்ததை மட்டும் கற்றுக்கொடு." தயக்கத்துடன் கற்றுக் கொடுத்தான். தசையை நடுங்கச் செய்த பயம் இருந்தும் சொன்னான். மறுபடியும் முயற்சிக்க சொன்ன மகானால் அடுத்த முறையில் தன்னம்பிக்கையுடன் பேசினான். மகான் சிரித்தார். "நீ தைரியசாலிதான்." 3வது நாள் மகான் கூறினார், "இப்போது உன் அப்பாவிடம் சென்று மன்னிப்பு கேள்." இளைஞன் அச்சமடைந்தான். "அவர் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்" என்றான். மகான் கூறினார், "இதை செய்யாமல் விட்டால் நான் உனக்கு தீர்வு சொல்ல மாட்டேன்." அதை கேட்டு துணிவுடன் வீட்டிற்கு சென்று அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவனை பார்த்த வணிகர் மகிழ்ந்தார். மாற்றத்தை உணர்ந்தார். மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார். அவன் மகானிடம் வந்து, "இப்போது எனக்கு வெற்றிக்கான ரகசியம் சொல்லுங்கள்" என கேட்டான்.
மகான் சிரித்தார். நீயே அதை கண்டுபிடித்து விட்டாய். உன் பெரிய எதிரி உன் பிரச்சனை இல்லை, உன் பயம்தான். மக்கள் உன்னை நீ எப்படி நினைக்கிறாயோ அது போலவே பார்க்கிறார்கள். தன்னம்பிக்கையுடன் நடந்தால் யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். இளைஞன் மகிழ்ச்சியுடன் பணிந்து வணங்கினான். இப்போது எனக்கு புரிகிறது. இனிமேல் பயத்திற்கு இடமில்லை. என் திறமையை உலகம் காணும் வரை நான் முயற்சி செய்வேன். பல வருடங்கள் கழித்து அந்த இளைஞன் ஒரு சிறந்த வணிகராக மாறினான். மக்கள் அவரை அறிவாளியாகவும் தன்னம்பிக்கையுடனான நபராகவும் பாராட்டினர். தன்னம்பிக்கை என்பது பிறவியுடன் வருவதில்லை, அது வளர்த்து கொள்ள வேண்டியது. மிகவும் நரம்பு பலவீனமானவனும் தன்னம்பிக்கையுடன் இருக்க முடியும். ஒரே நிபந்தனை, நம்பிக்கை வைத்தால் மட்டும். நம் பெரிய தடைகள் நம் மனதில்தான் பிறக்கின்றன. பயமும் சந்தேகமும் நம்மை கட்டுப்படுத்தலாம், ஆனால் தைரியமும் தொடர்ச்சியான முயற்சியும் நம்மை மாற்றிவிடும். அந்த இளைஞன் தோல்விக்கே உருவானவன் என நினைத்தான், ஆனால் பயத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையை மாற்றினான். தன்னம்பிக்கை என்பது தைரியமாக ஒரு புதிய படி எடுக்கும் தருணத்தில் பிறக்கிறது. உலகம் நம்மை நாமே எப்படி காட்டுகிறோமோ அதேபடிதான் பார்க்கிறது. உங்களை நம்புங்கள். சிறு சிறு படிகளால் ஆரம்பியுங்கள். நீங்கள் நினைத்ததே இல்லை என்ற சக்தியை உங்களுக்குள் காண்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.